டாஸ்மாக் வருமானம் எந்தெந்த வகையில் செலவு செய்யப்பட்டது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட தமிழக அரசு தயாரா என காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுவுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற குஷ்பு நம் செய்தியாளர் ஸ்டாலினுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தென்சென்னை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்று வரும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு கலந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்போம். மேம் வணக்கம். தற்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மதுவிலக்கு தளர்த்தப்பட்டு 40 ஆண்டுகளாக முடிஞ்சிருக்க நிலையில இன்றைய நிலையில அரசியல் கட்சிகள் இந்த மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்ற சொல்றதுக்கான அவசியம் என்ன? அவசியம்னா கடந்த 4 வருடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதிமுக ஆட்சி வந்ததிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்ததிலிருந்து எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மதுவிலக்கு ஏன் பூர்ண மதுவிலக்கு ஏன் வேணும் சொல்றோம்னா அதுக்கான விளைவுகள் என்ன இருக்கு இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு சசி பெருமாள் மாதிரி ஒரு காந்தியன் தன் உயிர் பறி கொடுக்கிறாரு. ஆனா கவர்மெண்ட் அதுக்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதுக்கும் ஒரு காரணம் அவரே தூக்கு போட்டு சேர்த்துட்டாரு. ஒரு சூசைட்னா சொல்லிக்கிறாங்க, தற்கொலை சொல்லிக்கிறாங்க. ஆனா எதுக்காக அந்த மனுஷன் அப்படி தற்கொலை செஞ்சிருந்தாலும் எதுக்காக தற்கொலை பண்ணாருன்னா அதை பத்தி யோசிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு நேரம் கிடையாது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நேரம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசாங்கம் இருக்கும்போது கண்டிப்பாக பூர்ண மது விலக்கு வேணுங்கிறது கோரி நாங்க போராடிட்டோம். தமிழக அரசுக்கு வரக்கூடிய இந்த வருமானத்துல பெரும் பங்கு டாஸ்மாக் உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த மதுவிலக்கு அமல்படுத்தும் பட்சத்தில் மாற்று திட்டங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் மூலமா வருமானம் வரும்? நான் கேட்கிறேன், இது வரைக்கும் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிட்டாங்க? இந்த 30,000 கோடி டாஸ்மாக் மூலமா அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குன்னா அந்த 30,000 கோடி இது வரைக்கும் எங்க 4 வருடமாக நான் சொல்றேன், ஒரு வருடத்துக்கான வருமானம் 30,000 கோடி 4 வருடத்துக்கு எவ்வளவு வருது நீங்க கணக்கு போடுங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு லட்சக்கணக்கான கோடி சம்பாதிக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலயாவது MNC கம்பெனி பார்த்திருக்காங்க. இங்கிறது நோக்கியா மூடிட்டு போயிட்டான். நீங்க என்ன அப்படி நல்லது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு பண்ணிட்டீங்க? வேற எந்த ஒரு வருமானம் நான் கேட்கல. வெறும் டாஸ்மாக் வருமானம் 4 வருடத்துல டாஸ்மாக் வருமானம் நீங்க பார்த்தாலும் இந்த 6 மாசமும் விட்டுடுங்க. 4 வருஷத்துல 1,20,000 கோடி 1,20,000 கோடி நீங்க எங்கே செலவு பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? ஒயிட் பேப்பர் முன்னாடி வைக்கிறீங்களா? மக்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு டீடைல் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கா?